அடடா என்னது இதுவா? இது பாக்குறப்ப எனக்கு என்னன்னா, நாங்க சின்ன வயசுல இருக்கிறப்பெல்லாம் பக்கத்து ஊர்லாம் வந்து திருவிழா நடக்கும். அதாவது சேக்குண்டத்தூர் இந்த ஊர் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அனந்தபுரம் இங்கெல்லாம் திருவிழா நடக்கும். இந்த முருகு என்ன சொல்றதுன்னா, இந்த வேல்லாம் குத்துவாங்கல்ல, அப்போ திருவிழா நடத்துவாங்க. அப்போ போனப்ப என்னன்னா, இது வச்சுட்டு அந்த பெரிய வீலுலாம் இருக்கும். வீல் வச்சுட்டு கையால் சுற்றுவாங்க. மேலெல்லாம் போயிட்டு வருவோம்ல, இந்த ராட்டனம் மாதிரி, அது மாதிரி போவோம். அதுக்கப்புறம் இப்படி வச்சு சுற்றுவாங்க. இப்போ இங்கே போகுது இல்லை, இதெல்லாம் வந்து திருவிழா வந்தால் தான் வைப்பாங்க. ஆனால் இப்போ இது எல்லாமே ஒரு பில்டிங்குள்ளே கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் காசு ஆகிட்டாங்க. டேப் பண்ணால் காசு போயினே இருக்குது. டப்புன்னு போகுது. அது ஒருத்தர் சொன்னதான் ஞாபகம் வருது. ஈராக்கில் போனது சம்பளம் டக்குன்னு விழுதுங்கன்னாரு. அது மாதிரியே வந்து டப்புன்னு போயினுக்குது காசு. இப்படி டேப் பண்ணாலுமே போகுது. ஆனால் நாங்களாம் இருக்கிறப்ப இது மாதிரிலாம் இல்லை. அதாவது எப்படின்னா, எங்களுடைய விளையாட்டு எல்லாமே அவுட்டோர் கேமாக தான் இருக்கும். கபடி, அதுக்கப்புறம் வந்து லாக் அடிக்கிறது, அதுக்கப்புறம் கோட்டி அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நொண்டி ஆட்டம் ஆடுறது, மரம் ஏறி ஆடுறது, அப்புறமேட்டு வந்து புளியா மரம்லாம் ஏறுவோம். நாங்கள் அதில் மரத்துக்குள்ளே கேம் ஆடுவோம், மரத்து மேலே. அதே மாதிரி கிணத்து இப்பெல்லாம் ஸ்விம்மிங் பூல்லே காசு கொடுத்து போகிறாங்க. நாங்களாம் அப்படி கிடையாது. ஸ்விம்மிங் பூல் வந்து ஆல்ரெடி வந்து பசங்க குளிச்சுன்னு இருப்பாங்க. நானும் போய் அப்படியே குச்சி அப்படியே கற்றுக்கிட்டு யார் கிணத்துக்குள்ளே அடியில் போய் மண் எடுத்துகிட்டு வராங்கன்னு அதுதான் வந்து போட்டியாக இருக்கும். அதே மாதிரி போய் காது கேட்காமலாம் போச்சு எனக்கு. அது மாதிரிலாம் இருக்கும். அப்படி தான் நாங்களாம் விளையாடிங்க. அந்த இப்போலாம் பார்த்தோன்னா எல்லாமே டைம் ஆகி போச்சு, காசு ஆகி போச்சு. 2 மணி நேரங்க சுற்றிட்டு வாங்க 500 திராம்ன்றாங்க. அதே மாதிரி வந்து பேக்கேஜ் போட்டுறாங்க. 150 திராம், உங்களுக்கு 30 திராம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். 150 திராம் பேக்கேஜ்ன்றாங்க. ஓகே மக்களே, எத்தனை பேர் இது மாதிரி என்ன மாதிரி நீங்கள் வெளியில் விளாட்னீங்க? இப்போ உங்கள் பசங்களாம் வந்து இது மாதிரி இன்டோர் கேமாக விளாட்னுங்கிறாங்க. என்னதான் இது மாதிரி விளாட்னாலும் அப்போ விளாட்னா அந்த சந்தோஷம் வர மாட்டுது. சூப்பராக இருக்கும். அப்போலாம் விளாட்னா சந்தோஷம், ஜாலியாக இருக்கும். எவ்வளோ அடிப்பட்டாலும் வீட்டில் போய் சொல்ல மாட்டோம். சொன்னா அதுக்கு 2 அடி விழுவோம் வீட்டில். அப்படி தான் அந்த மூக்கில் அடிப்பட்டது எனக்கு. ஓகேங்களா, சொல்லவே மாட்டோம். பாருங்க, கபடி ஆண்டப்ப எதிர வந்து ரைடு வந்த பையன் மூக்கில் எட்டி வச்சுட்டா. மூக்கில் இருந்து கொடன்னு ரத்தம் கொட்டிச்சு எனக்கு. சொல்லவே இல்லையே வந்து வீட்டில் கேட்டாங்க, கீழே விட்டேன். அவள் தான் சொன்னாலும் அடி விழும். அதுக்கான பேர் என்ன மாதிரி நீங்கள் வந்து வெளில விளையாடி இருப்பீங்க, வேப்ப மரம், புளிய மரம், எகிரி குச்சி விளையாடி இருப்பீங்க. ஆனால் உங்கள் பசங்க வந்து இது மாதிரி இண்டோர் கேம் விளையாண்டு இருப்பாங்க. யூஏயில், யூஎஸில், வெளிநாட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் உங்கள் பசங்க இது மாதிரி விளையாடுறாங்க? நீங்களாம் இதை மிஸ் பண்ணீங்களா? இல்லை நாம் விளையாடுறது ஜாலியாக இருந்ததா, இல்லை உங்கள் பசங்க விளையாடுறது ஜாலியான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்கள்.